வரதட்சணை கொடுமையினால இறந்து போன ரிதன்யாவுடைய வழக்க பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நீதிமன்றத்தில விசாரணையில இருந்த நிலையில, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "இது ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கே கிடையாது. அப்படி எதுவுமே அங்க நடக்கல. விசாரணையில இப்படி தெரிய வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வெளியிட்டாங்க. இப்போ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே மாதிரி இது வந்து வரதட்சணை கொடுமையே அங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ரிதன்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே சூசைடல் தாட்ஸோட இருந்தாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் வேற. வரதட்சணை கொடுமையெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டில் விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரிக்கப்படணும், விசாரணையில் இருக்கனால ஸோ அவங்கள லாக்அப்பில் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் மாமனார் மாமியாருக்கு கண்டிஷனல் பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனல் பெயில் என்னென்னா, சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 2 தடவை போய் சைன் பண்ணணும், தென் பாஸ்போர்ட்ஸை சப்மிட் பண்ணிடணும், எங்கேயும் வெளியூருக்கு எதுக்குமே போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் பெயிலை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே நம்ம அந்த வழக்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிதன்யா அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க ஹஸ்பண்டால் செக்ஷுவலி எப்படி ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே வெளியே வந்திருந்தது. இரண்டாவது அவங்களுடைய அப்பா காமிச்ச வாய்ஸ் நோட்லேயே அவங்களுடைய மாமியார் வீட்டில் எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. தென் ஃபிசிக்கலி அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ விசாரணையில் அதெல்லாம் வந்துட்டு உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸையும் கன்சிடர் பண்ணாமல், தென் அந்த வாய்ஸ் நோட்டையும் கன்சிடர் பண்ணாமல் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு டாக் போயிருக்கு. இது வந்து வரதட்சணை கொடுமை வழக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா இறந்ததுக்கு வேறு காரணம் இருக்குது. தென் ரிதன்யாவுடைய வாய்ஸ் நோட்ஸை நம்புறதுக்குமே அவங்க வந்து தயாராக இல்லை. ஸோ வாய்ஸ் நோட்ஸ் அவங்க தான் அனுப்பிச்சாங்களா, அது அவங்களுடைய வாய்ஸ் தானா அப்படிங்கிறத வந்துட்டு கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதையுமே வந்துட்டு உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதோடைய ரிப்போர்ட்காக தான் கோர்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுவுமே ரிதன்யாவுடைய வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தாலுமே இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுவரையுமே இந்த குடும்பம் ஒரு செல்வாக்கான குடும்பமாக இருக்கிறனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால தான் இந்த விசாரணையே இப்போ திசை திரும்பி இருக்கு. இப்போ ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கே கிடையாது, எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டுமே ஃபிசிக்கலி மென்டலி நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுவரையுமே இந்த வழக்கு திசை மாறினதுக்கு காரணம் இவங்க வந்துட்டு அவங்க பணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் காரணம். கடைசி கட்டமாக ரிதன்யா அவங்க அப்பாவுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்டுமே வந்துட்டு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே அது பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பணம் இருந்தால் போதும், ஈஸியாக உண்மையை போட்டு புதைச்சி மறைச்சிடலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு இறந்து போனாங்க, எத்தனை டவுரி கேசஸ் வந்து பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கடந்த ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டுமே ஓவர் த கண்ட்ரி கிட்டத்தட்ட 7000 டவுரி கேசஸ் பதிவாயிருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் நீதி கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. அது ஒரு செல்வாக்கான குடும்பமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி காசு கொடுத்து விசாரணையை திசை திருப்பிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் காசு கொடுத்து அழிச்சிட்டு ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த கேஸ்லேயும் கடைசி கட்டமாக அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு குற்றத்தை பண்ணவன் பணம் இருக்கிறவனாக இருந்தால் ஈஸியாக வந்துட்டு அந்த குற்றத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னா சொல்கிறது ஜஸ்டிஸ் ஃபார் சேல்னா.